So happy new year. அவர் இந்த வருஷம் சொன்னாரு, year of manifestation. Year of manifestation. 365 நாட்களும் நமக்கு manifestation நாட்களாக இருக்க போகிறது. 2025 ஆவியானவருடைய வருஷம் தானே. இந்த வருஷம் பிதாவாகிய தேவனுடைய வருஷம். ஆவியானவர் இறங்கினாலே தூள் கலப்போம். இந்த வருஷம் ஆல் மைட்டி இறங்க போறாரு. யாவே இறங்க போறார் நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்துல. என்கிட்ட சொன்னார், சுந்தரி நான் நிச்சயம் என்ன வெளிப்படுத்துவேன். நான் நிச்சயம் உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் என்னை வெளிப்படுத்துவேன். இது வரைக்கும் யாவேவை நீங்க பார்த்தது இல்லைல்ல, இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். யெகோவா ராஃபாவை பார்த்தது இல்லைல்ல, இந்த வருஷம் 100% நம்ம பார்க்க போறோம். எலோஹிமை பார்க்க போறோம், எல் ஷடாயை பார்க்க போறோம், யெகோவா ஈரேவை பார்க்க போறோம், அடோனாயை பார்க்க போறோம். அவர் நாமங்களின் வல்லமையை இந்த வருஷம் வெளிப்படுத்த போறாராம். யெகோவா ராஃபா என்கிற அவருடைய நாமத்தை இனிமே சொல்ல மாட்டாராம், செஞ்சு காமிக்க போறாரு. பூமி பார்க்காத மிகப்பெரிய காரியங்களை பிதாவாகிய தேவன் ஒருத்தருக்கு தன்னை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டார்னா, இதுவரைக்கும் சரித்திரத்துல நடக்காத காரியங்கள் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. எத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? The Lord manifest himself. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் இந்த வருஷம் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டு, அவர் வெளிப்படுகிற ஆண்டு. எல்லா ஏரியாலையும் ஹீலிங், ஹெல்த், வெல்த், இன்க்ரீஸ், ஃபினான்ஷியல்ல எல்லாத்திலுமே அவர் தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த போகிறார். எல்லாம் சொல்லுங்க, I receive it in the name of Jesus Christ. ஆவியானவர் சொல்றாரு, முக்கியமா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறேன். என் மகன் மோசஸ், என் மகன் கேப்ரியலுடைய லைஃப்ல அடுத்த வருஷம் யாவே யார் என்பதை வெளிப்படுத்த போகிறேன். இந்த நியூ இயர் பிதாவாகிய தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்துற நியூ இயரா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. மோசே கிட்ட சொன்னாரு, மோசே என்னை யாருன்னு கேட்டா, மோசே பாருங்க ஆண்டவரே, உங்களே யாருன்னு கேட்டான்ல, நான் யாருன்னு காமிக்க போறேன். அவர் தான் யாருன்னு காமிச்ச ஒரு சிங்கிள் விட்டுதான் எகிப்தில நடந்த மிகப்பெரிய 10 அற்புதங்கள். அவர் தன்னை வெளிப்படுத்துறாருனாவே நீங்க உஷாராயிடணும். ஏகப்பட்ட அற்புதம் நடக்க போகுது. அவர் யாருன்றதை வெளிப்படுத்துவார். யூதர்கள் கவனிங்க, யாவே அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அற்புதங்களை டெரரானவர். எத்தனை பேர் இந்த வருஷம் டெரரான பிதாவை பார்க்க போறீங்க? எதுல சொல்லுங்க? அற்புதத்துல, அடையாளங்கள்ல, விசிட்டேஷன்ஸ்ல, மேனிஃபெஸ்டேஷன்ல.